ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல், தைப்பொங்கல் திருநாளில் நாம் வந்து மாடியில் ட்ரெடிஷ்னல் முறைப்படி நம்ம பொங்கல் வைக்கலான்னு ஐடியா. வருஷம் நாங்கள் இப்படி தான் வைப்போம். இந்த வருஷம் நான் செங்கல் வச்சு தான் வைப்போம். இந்த வருஷம் அடுப்பு புதுசாக வாங்கியிருக்கிறேங்க. அடுப்பில் கோலமெல்லாம் போட்டு இந்த வருஷம் இந்த முறைப்படி வைக்கணுங்கிற ரொம்ப நாள் கனவு எனக்கு. இந்த மாதிரி எனக்கு 2 அடுப்பு வாங்கணும் தான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருந்தேங்க. இது பூ மார்க்கெட்டில் தான் எனக்கு கிடச்சிச்சு இந்த 2 அடுப்பு. ஏன்னா சூலூரில் அடுப்பு பார்த்திங்கன்னா சிங்கிள் அடுப்பு தான் இருந்து. பார்த்திங்களா, என்னோடய வாரிசு, சின்ன வாரிசு தேங்காய் தொட்டி தூக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டா. தாரா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வருங்க ஓடிட்டா. அவளுக்கு தேங்காய் தட்டி கண்டா நல்லா பார்த்திங்கன்னா. அதாவது பெரிய பானையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த எல்லா பானையும் 5 பானை கொடுத்துருக்குறாங்க. 5 பானையுமே பெருசாக இருக்குது. 5ல் இது ஒன்று தான் கொஞ்சம் சிறுசாக இருந்ததுங்க. இந்த பானைக்கெல்லாம் பொட்டு வச்சாச்சு. நான் வீட்டு வேலை நடந்துட்டு இருந்தங்காட்டி என்னால் இந்த மஞ்சள் கொம்பெல்லாம் வாங்க முடியல. அதனால் பொங்கல் பானைக்கு கட்ட முடியல. அதனால் வெறுமனையாக தான் வச்சுருக்குறேங்க. அரிசி கழிஞ்சு அந்த தண்ணி ஊற்றியாச்சு. நிறைய பேர் பால் ஊற்றுவாங்க. எனக்கு வந்து எப்படி தெரியுங்களா, இன்றைக்கி எங்கள் பொண்ணு விரதத்தில் இருக்கங்காட்டி பொங்கல் சாப்பிட மாட்டான். நாளைக்கு வச்சு இந்த பொங்கல் சாப்பிட போகிறா. பால் ஊற்றுனா கெட்டு போயிருங்கிற ஒரு இதில். அதனால் வெறுமனே அந்த அரிசி கழிஞ்ச தண்ணியிலே நுர வரும் இல்லைங்க, அதுலேயே பொங்குன்ட்டு அபிப்பிராயத்தில் வச்சுட்டேன். என் சின்ன பிள்ளைதான் என் பக்கத்தில் நிற்கிறா. பொங்கல் என்னடா அம்மா வித்தியாசமாக பண்ணுறாங்களேன்னு பார்க்குறா. அந்த இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா அந்த தீ கணல்லையே பார்த்திங்கன்னா கரும் சக்கரை வந்து மண்டை வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. பொங்கல் பொங்கிருச்சு. எங்கள் மாடி தோட்டம் இது தான். பார்த்திங்கன்னா ஒரு வயல்வெளியில் இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறது. வயல்வெளி கிடையாது, மாடியில் தோட்டம் போட்டிருக்கிறது. கிராமங்களில் தான் பொங்கலுங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஆசைப்படுவேங்க நான் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் முறைப்படி எல்லாம் செய்யணும்னு. என் குழந்தைகளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஏன்னா ஒரு ஆளாகவே இதெல்லாம் பண்ண முடியாது. கீழேருந்து ஒவ்வொன்றா தூக்கிட்டு வந்துட்டுருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பொங்குற தருணம் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா அழகாக பார்த்திங்களா நல்லா கொதிச்சு வருதுங்க. கொஞ்சம் இப்போ பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் தான் லைட்டாக நான் ஒவ்வொருத்தர் கரண்டி வச்சு தள்ளுவாங்க, பானை கொஞ்சம் சரிச்செல்லாம் வைப்பாங்க. நான் நேராக தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா என் பையன் சொல்லிட்டு பார்த்திங்களா கிழக்கு பக்கமாக அழகாக பொங்கிருச்சுங்க. இன்னி அரிசி போட்டுடலாம். இத்தச்சோடு பானைக்கு அரிசி போடுவோம்லாம் நினச்சிக்காதீங்க, அந்தளவுக்கு சாப்பிட்றக்கு ஆள் இல்லை. கடையில் இருக்கிற பசங்களுக்கு கொடுப்போம். வெளியூர் பசங்க அவங்களுக்கு அளவாக ஒரு 1.5 டம்ளர் மட்டும்தான் போட்டு. மாடி தோட்டம் இதுதாங்க எங்களுக்கு. பெயிண்டிங் வேலை இப்போ தான் முடிஞ்சங்காட்டி கொஞ்சம் பொருளுக செடிகள் எல்லாம் ஓர்சல் பண்ணல. ஏதோ கொசன்னு அப்படியே இருக்குதுங்க. இனிமேல் தான் இதெல்லாம் ஓர்சல் பண்ணணுங்க. மாடியிலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது வியூஸு. ஏதோ கிராமத்தில் இருக்கிற ஃபீலிங்கே வருது. எனக்கு அந்த ஃபீலிங் வருது. படப்பெல்லாம் போட்டாச்சுங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேங்க, கொஞ்சம் ஒர்க்கு பிஸியில் கொஞ்சம் இந்த கரும்பு வந்து லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் நேராக க்ரீமியாக வந்துடும் இந்த பொங்கல். நல்லா கலக்குனிங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்துடும். குழந்தைகளுக்கு அப்படித்தான் பிடிக்கும். எப்போவுமே என் குழந்தைகளுக்கு க்ரீமியாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த கெட்டியாக இருக்கிறது பிடிக்காது. பொங்கல் கோயிலில் எப்படி கொடுப்பாங்க, நல்லா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி. நல்லா அதே மாதிரி வந்துடுச்சுங்க. இப்போ பூவெல்லாம் வச்சு பிள்ளையார் அருகம்புல் இங்கே கிடைக்கலிங்க, அதனால் ஒரு செவந்தி மட்டும்தான் பிள்ளையாருக்கு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், சாமி கும்பிட்டாச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா படம் போட்டாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. அவ்வளோதான் சாமி எடுத்து ஃபோட்டோஸ் பாருங்கள். இது எங்கள் பொண்ணு. இவங்க தான் இந்த வீடியோலாம் எடிட் பண்ணி போடுறது எல்லாமே இவங்க தான் பண்ணுறது. எவ்வளோ அழகாக எடுத்துருக்குறாங்க பாருங்க.